Rest in peace. Hello guys, welcome back to Tamil Gaming. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா GTA 5 கேம்ல தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரோன் ஷாட் ஒரு டைம் பார்த்து வந்துருங்க. ஸோ வீடு சுற்றி ட்ரோன் ஷாட் போடுறோம், நீங்கள் பார்த்து வந்துருங்க அதை. ஸோ இதுதான் guys வீடியோ. ஸோ இதுதான் சைடு வியூ ஃப்ரண்ட் வியூ ஆஃப் ஃப்ராங்க்லினோட வீடு. இப்போ மேலெல்லாம் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த சைடு அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூலே கொடுத்துருக்காங்க அண்ட் பெரிய வியூ பாயிண்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போனோம்னா நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ரூம் இருக்குது, மேலே ஸோ வைநூடல்ஸ் ஹில்ஸ் தானே, ஸோ கீழே ஒரு ரூம் மேலே ஒரு ரூம் அப்படி கொடுத்துருக்காங்க. மேலே தான் ஃபஸ்ட் ஃப்ளோர், கீழே கிரவுண்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் வியூ இதுதான் கைஸ் ஃப்ராங்க்லினோட வீடு. ஸோ அப்படியே வந்தோம்னா கார்லாம் போகுது அண்ட் இடம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா லக்ஸரியாக தான் இருக்குது. வெளியே இருந்து பார்த்தா அந்தளவுக்கு தெரியல, பட் உள்ளே எப்படின்னு தெரியல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் நினச்ச மாதிரியே உள்ள சரியாக லக்ஸரியாக இருக்குது. ஸோ அந்த சைடு ஒரு படிக்கிட்டு இருக்குது, ரெண்டு ஆர்ட் வேறு வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சில் பண்ணுறக்கு ஃப்ராங்க்லின் மைக்கேல் ட்ரெவர் சில் பண்ணுறக்கு இடம் அண்ட் பின்னாடி செல்ஃப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்ல லக்ஸரியாகவே இருக்குது வீடு. ஸோ செம்மையாகவே இருக்குது வீடு, நல்லா சில் பண்ணலாம். அண்டு அப்புறம் லைட்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு டைனிங் வேறு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தாலும் 3 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். எதுக்கு 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ பெரிய டைனிங் இருக்குது. ஸோ இந்த சைடு போனோம்னா அப்படியே கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரமும் இல்லை, எதுவுமே இல்லை. கிச்சனில் பீர் மட்டும் இருக்குது அண்ட் ஒரு மெடிக்கெட் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எது கிச்சன் வச்சுருக்காங்க சத்தியமாக தெரியல. இங்கே நிறைய வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே ஒரு பொருளும் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரிட்ஜாக இருக்குது. அப்படியே வந்தோம்னா ஸோ இந்த பக்கம் இல்லையா, சோஃபா மேலே இருக்கிற ஃப்ராங்க்லின் இந்த பக்கம் வாடா. ஸோ இந்த இடத்துல ஒரு டிவி பார்க்குறக்கு ஏரியா. ஸோ டிவி வேணாமல் இங்கே இப்படி உட்காந்து டிவி பார்க்கலாம். அண்டு இந்த சோஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரைட் சைடு போனோம், லெஃப்ட் சைடு வந்து அந்த வெளியே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல சில் பண்ணுறக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இடத்துலாம் வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. ஓ இந்த பக்கம் போக முடியாதா? ஓ சாரி, இந்த வழியாக வந்துடலாம் நம்ம. ஸோ வந்தோம்னா இங்கே ஒரு பைனாக்குலர் இருக்குது. ஸோ எங்கே வேணால் எப்படி வேணால் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வழி லாஸ் ஏஞ்சல்ஸ் நல்லாவே தெரியுது, பட் நல்லாயிருக்கு, நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கிளாரிட்டிலாம் இல்லை. ஸோ அப்படியே வந்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாக பால்கனி. ஸோ பால்கனிக்கு போகணுன்னா நம்ம கிச்சன் வழியாக தான் போய் ஆக்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனிக்கு. ஸோ வந்துட்டோம்னா ஸோ இந்த வழியாக போனோம்னா அப்படியே இந்த வழியாக வியூ பார்க்கலாம். இந்த சைடு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கீழே நம்மளோட ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஷாப்புக்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரில, ஆனால் சூப்பராக தான் இருக்குது. இது பின்னாடி வெளியே வந்த பிறகு. ஸோ இது கராஜோட பேக் என்ட்ரன்ஸ், பட் அதனால் அந்த டோர் திறக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ இப்படியே நம்ம போனோம்னா அந்த வழிக்கு போயிடுவோம். ஸோ அந்த வழியாக வந்தோம்னா அந்த யோகா மேட்லாம் நிறைய கிடக்குது அண்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸு, இங்கே கொஞ்சம் சில் பண்ணலாம். ஸோ சில் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஃப்ராங்க்லினோட வீட்டில். ஸோ இங்கேருந்து சூப்பராக தெரியுது லாஸ் ஏஞ்சல்ஸு, வேறு மாதிரி இருக்குது.
ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு வியூ பார்த்து வந்துடுங்க, ட்ரோன் ஷாட். ஸோ வேறு மாதிரி இருக்குது கைஸ் நம்ம ஃப்ராங்க்லினோட வீடு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. வேறு லெவலில் இருக்குது, செமையாக கொடுத்துருக்கான். சூப்பராக இருக்குல்ல மக்கள் லெஸ்டர் வீடு கொடுத்துருக்கிறது. ஸோ ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ இந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோர், இது கீழே இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ பேக் எண்ட்ரன்ஸ் சொல்லியே உள்ளே போகலாம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பேக் எண்ட்ரன்ஸ் சொல்லியே வழி இருக்குது. ஸோ அப்படியே கீழே போனோம்னா இங்கே சாப்புக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ சாப் இங்கே இருக்கா, அண்டு ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல். அந்த இடத்துலையும் சில் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது கைஸ் இந்த வீட்டில். ஒன்று பூச்செல்லி தள்ளி விட்டேன். ஸோ இது நம்ம குளிக்க ஸ்விம்மிங் பூல். அப்படியே வந்தோம்னா ஸோ நிறைய பிளேஸ் இருக்குது கைஸ், ஜாலியாக சில் பண்ணலாம் இந்த வீட்டில் நிறையா. ஸோ இந்த இடத்துலையும் நிறைய சில் பண்ணுறக்கு இடம் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம சாப்பிங் ஏரியா பார்த்து கத்திட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப கண்ணாடி, அது கண்ணாடியும் இருந்து தெரில கைஸ். ஸோ ஃப்ராங்க்லினோட பெட்ரூம் இது, அண்டு இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஸோ என்னத்தை பார்த்து சேவ் பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் இங்கே ஒரு பாத் டப் இருக்குது, வெளியே எப்படி உட்காந்து போயிருப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே இப்படி உள்ளே போனோம்னா ஃப்ராங்க்லின் கிளாத் சேஞ்ச் பண்ணுற இடம். ஸோ இங்கே உட்காந்து கிளாத்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த கிரவுண்டில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது கேஸ். ஸோ லிமிட்டடாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஃப்யூச்சரில் அன்லாக் ஆகுமோன்னு தெரியல. ஸோ அப்படியே இந்த வழியாக வந்தோம்னா இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது, லெஃப்ட் சைடில் என்னமோ ரூம்லாம் இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம்னா இந்த வழியாக டோர் இருக்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த டோர் ஓப்பன் வே. ஸோ இந்த வழியாக ஒரு ஆர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஆர்ட்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல, நல்லாவே இல்லை எதுவுமே. அண்ட் இந்த வழியாக ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போவோம். ஓ இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமையும் செக் பண்ணி பார்த்துடலாம். நோ வே, இந்த ரூமும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ மேலே போகலாம், இந்த வழியாக ஒரு ஆர்ட். அண்ட் நான் வெளியே வந்து சொல்லியிருப்பேன் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்ட்டு. ஸோ அந்த கண்ணாடி இங்கேயும் இருக்காங்க, வெளியேருந்து உள்ள ஸ்டெப்ஸ் தெரியுது, நல்லா வெளியே உள்ளேருந்து வெளியே ஸ்டெப்ஸ் தெரியுது. அண்ட் சொன்ன மாதிரியே முன்னாடியே போகிற பேஸ்மெண்ட் ஏரியா, உள்ள என்ட்ரன்ஸ் முன்னாடியே பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி இருக்குது. அண்ட் வீடு நல்லா லக்ஸரியாகவே இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது வீடு. இங்கே 2 குப்பை தொட்டி வேறு வச்சுருக்காங்க. அண்ட் கராஜ் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ கராஜ் அந்தளவுக்கு லக்ஸரியெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. வியூ 2 கார் நிறுத்தலாம், அவ்வளோதான். அண்ட் ஃப்ராங்க்லினுக்கு இது ரொம்பவே பெருசு கைஸ், ஏன்னா அந்த வீட்டில் இருந்து அவங்க ஆண்ட் கூட வந்ததுக்கு இதெல்லாம் பெருசாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே ஆல் அமைத்திக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் கைஸ், பாய். வரட்டா மாமே. முடிச்சிடலாமா?